பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். அருள்மிகு அழகியநாத சுவாமி ஆலயத்தில் கோகுலாஷ்டமி சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கோகுலாஷ்டமி, கண்ணன் பிறந்த நன்னாள். இன்றைய தினம் உரியடி உற்சவம். இந்த உரியடி உற்சவத்தில் எம்பெருமான் கிருஷ்ணன் பொன்னை மரத்தில் அமர்ந்து கொண்டு திருவீதி உலா வந்து உரியடிக்கிறார். என்ன காரணம்? நம் உள்ளத்தை கவரும் கூடிய பக்தி பூர்வமாக நம் உள்ளத்தை கவருகின்றான். அது ஏன் உரியடி உற்சவம் என்று சொல்லப்படுகிறது. எம்பெருமான் கொள்ளை கொண்டவன் அப்படின்னு நம்ம உள்ளத்தை கொள்ளை கொண்டவன் பேர். அப்படி நம்ம பக்தியான உள்ளத்தை தூயோமாய் வந்து தூமலர் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து கொள்ளிய அவனுடைய பக்தி பூர்வமாக நம்ம செயல்பட்டோமானால் நம்முடைய பக்தியான உள்ளத்தை கவர்கின்றான். அதனால் கொள்ளை கொண்ட வாயன் அவருக்கு பேர். அப்படி நம்ம உள்ளத்தை கொள்ளை அடிக்கக்கூடிய நாயகன் கண்ணன் ஒருவனே. அப்பேருடைய பக்தி பூர்வமாக உரிய உற்சவத்தை எம்பெருமான் செவிக்கும்போது ஏழை உயர்ந்தவத்தான் என்று வித்தியாசமான அனைவரும் இறைவன் சமம் என்கின்ற தத்துவத்தை நிலைநிறுத்தும் பொறுத்து உரிய உற்சவம் சொல்லக்கூடிய இந்த உற்சவத்தை இன்றைய நாம் கொண்டாடுகின்றோம். எம்பெருமானிய அந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவும் கொண்டாடும் பொழுது ஒரு நாள் கோகுலாட்டம் விரதத்தை அனுஷ்டித்தால் போதும் வருஷத்திற்குரிய 24 ஏகாதசியும் ஒரே நாள் பலன் தருகிறார். அதனால கோகுலாட்டம் உற்சவம் நம்ம ரொம்ப வசத்தியான உற்சவம், சிரேஷ்டமான உற்சவம் சொல்லுவான். எந்த உற்சவம் பண்ணுறாலோ இல்லையோ கோகுலாட்டம் உற்சவம் பண்ணாலும் தோஷம் வந்துடுமா. அதனால் மிக பிரதானமான உற்சவம் கோகுலாட்டம் உற்சவம். அப்படி உற்சவத்தை நாம் செவிக்கும்பொழுது இகபர சுகமெல்லாம் கிடைக்கப்பட்டு கண்ணுண்டு அருள் வாழ்க்கை நமக்கு கிடைச்ச இதிகாசங்கள் 2 அதிகாசம் என்ன? மகாபாரதம். மகாபாரதம் யார்தால் கிடைக்கப்படுது? கண்ணனால் கிடைக்கப்படுது. அப்படி மகாபாரதம் என்ன நடக்கிறதோ அது நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. அதை நிலைநிறுத்தும் பொருட்டு பகவத்கீதை நாயனா விளங்கக்கூடிய கண்ணன் திருடி சரணார்ந்து அவன் திருடி சரணார்ந்தவனால் சுயப்பதியான கண்டு அருள்களாட்டம் கிடைக்கப்பட்டு அனைவரும் ஆடி பாடி அமைந்து எம்பெருமான் திருடி சரணார்ந்து பல்லாண்டு பாடுவோமாக.